ஒரு சமூகத்தின் மீது ஒரு எம்பத்தி, பெண்கள் மீது கண்ணியமான பார்வை, சக மனிதர்கள் மீதான அன்பும் அக்கறை கொண்ட ஒரு மனிதனால தான் இந்த மாதிரியான கவிதைகள் எழுத முடியும். நான் வாசிக்கக்கூடிய முதல் புத்தகம் பிருத்தா சாரதி சாரோட முதல் புத்தகம் எனக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் தான் சாரை சந்தித்தேன் முதன்முறையாக. லிங்குசாமி சாரும் அவரும் நண்பர்கள். அவர் மேடையில் சொன்ன செய்தி, நீண்ட நாள் கழித்து திடீர்னு லிங்குசாமி சார் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார். வேற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பிருந்தாவுக்கு அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறார். எடுத்தவொடனே என்னடா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி வந்துரு பார்க்கலான்னு. நீண்ட நாள் அவங்களுக்குள்ள ஒரு உறவு இல்லாத ஒரு நிலை. கொஞ்ச நேரத்தில் பிருந்தா சார் அங்கே லிங்குசாமி சார் வீட்டில் இருந்திருக்கிறார். யோசிச்சு பார்க்கணும், நமக்கு எவ்வளவுதான் ஆழமான நட்பு இருந்தாலும் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பில் போய் ஒரு நண்பன் வீட்டில் நிற்கிறதுக்கு எவ்வளவு உயர்வான இலகுவான ஒரு மனம் வேண்டும் அப்படிங்கிறத நான் அன்றைக்கு தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதராக எனக்கு அவர் தென்படுகிறார். இன்று மகளிர் தினம். அவர் எழுதியிருக்கக்கூடிய நிறைய கவிதைகள் இந்த சமூகத்தின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை குறித்து ரொம்ப ஆழமாக பேசுது. அவள் அப்படித்தான் அப்படிங்கிற கவிதை, ஆண்களிடம் அவள் தேடியதோ இதமான ஒரு இதயத்தை, அவர்கள் அவளிடம் தேடியதோ சூடான ஒரு தேகத்தை, ஆண்மையை தேடியவளுக்கு வெறும் ஆண்கள்தான் கிடைத்தார்கள், ஆண்மையின் நிழல் கிடைக்கவில்லை கடைசி வரை அவளுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆண்களை விட சிறந்த துணை கல்வின்னு தான் நான் நினைப்பேன். ஆண்களை விட சிறந்த துணை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆண்களை விட சிறந்த துணை அவங்களுடைய தற்சார்பு பொருளாதாரங்கிறதெல்லாம் எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குது. எப்போதுமே பெண்களுக்கு ஆண்களை விட சிறந்த துணை கல்வியும் வேலை வாய்ப்பும் தற்சார்பு பொருளாதாரம் தான். அந்த அடிப்படையில் இன்றைய மகளிர் தினத்தில் ஒரு பெண்ணிய பார்வையோடு அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய நிறைய கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. நான் 3 தலைமுறையாக என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பார்க்குறேன். என்னுடைய பாட்டி, அதற்கு பிறகு என்னுடைய அம்மா, அதற்கு பிறகு என்னுடைய சகோதரி அப்படின்னு ஒரு 3 தலைமுறையாக நான் பெண்களை பார்க்குறேன். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்காக அடிப்படை தேவைக்காக ஒரு ஆணை ஒரு பெண் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் அவமானப்படக்கூடிய, தன்மானத்தை சுய கௌரவத்தை அடகு வைக்கக்கூடிய நிலையை நான் தொடர்ந்து இந்த 3 தலைமுறைகளாக நான் பார்த்துட்டே இருக்கேன். குறைந்தபட்சம் எங்கள் தலைமுறையிலையாவது அதை மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பா கிட்ட, கணவன் கிட்ட, சகோதரன் கிட்ட, அதுக்கப்புறம் மகன்கிட்ட அப்படின்னு ஒரு பெண் ஒரு ஆணை எல்லா விதமான அடிப்படை தேவைகளுக்காகவும் சார்ந்து நிற்கிறதுங்கிறது அவங்களுடைய தன்மானத்தை சீண்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். அவங்களுடைய சுயமரியாதையை சீண்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த நிலையிலிருந்து பெண்கள் விடுபட்டு இன்றைய தலைமுறையில் நான் பார்க்கக்கூடிய இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்வி கற்றுட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, சுயமாக சம்பாதிக்கிறார்கள், அவங்களுடைய கையை ஊனி மேலே வந்திருக்கிறாங்க. அந்த நிலையில் அவள் அப்படித்தான் அப்படிங்கிற நிலைமை இனிமே மாறும் நான் நம்புகிறேன். எங்கள் வீட்டு பெண்கள் இப்போது படிக்கிறார்கள், எங்கள் வீட்டு பெண்கள் செய்தித்தாள் வாசிக்கிறார்கள், எங்கள் வீட்டு பெண்கள் தொலைக்காட்சிகளில் விவாதங்களை பார்க்கிறார்கள், எங்கள் வீட்டு பெண்கள் சுயமாக சம்பாதிக்கிறார்கள், எங்கள் வீட்டு பெண்கள் அவங்களுடைய சொந்த காலில் நிற்கிறாங்க. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அந்த நிலையை நோக்கி நகரணும் அப்படின்னு நான் இன்றைய மகளிர் தினத்தில் நான் அவங்களுக்கு அடிப்படை வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். அடுத்ததாக அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதை வீதியில் இருக்கக்கூடிய குதிரை பற்றி. அந்த குதிரையை அவர் ஒப்பிடக்கூடிய அந்த வரிகள் ரொம்ப ஆழமான இடம். நகரத்து சிக்னல்களில் கையேந்தி நிற்கும் முதியவர்களை பார்க்கும்போது அந்த முச்சந்தில் குதிரை மறுபடி மனத்திரையில் எழுவதை தவிர்க்க முடியவில்லை அப்படின்னு. வீட்டிலிருந்து விரட்டிவிடப்பட்ட கைவிடப்பட்ட முதியவர்கள் முச்சந்தியில் நிற்பதை போன்று இதுநாள் வரை பயன்படுத்திய அந்த குதிரை தெருவில் நிற்கிறத ஒப்பிட்டு அவர் எழுதியிருக்கிறார். குதிரைக்கு ஒரு இயல்பான ஒரு பாங்கு உண்டு. குதிரை எல்லோரையும் சவாரி செய்வதற்கு அனுமதிக்காது. குதிரை மீது எல்லோரும், விரும்பியவர்கள் எல்லோரும், பணம் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த குதிரை மீது சவாரி செய்துவிட முடியாது. குதிரை மீது சவாரி செய்வதற்கு தன்னம்பிக்கை இருப்பவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த உடல் மொழியில அந்த குதிரை தன் மீது சவாரி செய்வதற்கு ஏற்றவரா இல்லையா என்பதை அந்த குதிரை தான் தீர்மானிக்கும். நாம் தீர்மானிக்க முடியாது. அந்த குதிரையில் சவாரி செய்யலாமா வேண்டாமா என்பதை ஒரு மனிதன் தீர்மானித்து விட முடியாது. நம் மீது ஏறி சவாரி செய்யலாமா வேண்டாமா என்பதை அந்த குதிரை தான் தீர்மானிக்கும். அந்த குதிரை மீது நாம் எவ்வளவு கம்பீரத்தோடு ஏறி அமர்கிறோம், அந்த குதிரையை கட்டுப்படுத்தக்கூடிய, அந்த குதிரையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கான உடல் திறன் கொண்டவரா என்பதையெல்லாம் பரிசோதனை செய்த பிறகுதான் அந்த குதிரை மீது சவாரி செய்வதற்கு அந்த குதிரை அனுமதிக்கிறது. இல்லை என்றால் அந்த குதிரை
தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களை கீழே தள்ளிவிட்டு விடுகிறது. அதுதான் குதிரையின் இயல்பு. தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படி கம்பீரமாக வாழ்ந்த ஒரு குதிரை முச்சந்தியில் நிற்கிறது. முதியவர்களோடு ஒப்பிட்டு அந்த கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். சமீபத்தில் நான் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் பேச போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் பகிர்ந்து கொண்ட செய்தி ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, புதிதாகவும் எனக்கு இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் தங்களுடைய டீமை ஜப்பானுக்கு அனுப்பி 70-80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை எப்படி பார்த்து கொள்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ற மாதிரி ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை அவர் எனக்கு சொன்னார். என்ன சார் காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, இனிமேல் முதியவர்களை பராமரிப்பது இந்திய குடும்பங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறப்போகுது. அதனால் வரக்கூடிய காலங்களில் முதியவர்களை எப்படி பராமரிக்கிறதுங்கிறது அரசுக்கும் பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய நிலையில் ஜப்பானில் 100 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் வாழ்கிறாங்க. அவங்களை எப்படி அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் பராமரிக்கிறார்கள், எப்படி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்களை சமாளிக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வுபூர்வமாக அறிந்து கொண்டு இங்கே இந்தியாவில் அது போன்ற இனிமேல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் பல்கலைக்கழகங்களும் நிறுவனங்களும் குடும்ப அமைப்புகளும் அதற்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான புதிய முறைகளை கையாள வேண்டுங்கிற ஒரு தேவையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்திய குடும்பங்கள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மனிதரின் ஆயுள் ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே இருக்கு. சராசரி ஆயுள் 70-80 கடந்து போகிறதுனால முதியவர்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு இனிமேல் உள்ளாக போகிறார்கள். குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக உளவியல் ரீதியாக அதை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். வீட்டில் இதுநாள் வரைக்கும் பயன்பட்ட அந்த முதியவர்கள், இதுநாள் வரைக்கும் நம்மை அன்பால் அரவணைத்த முதியவர்கள் கடைசி நேரத்தில் வீட்டிலிருந்து விரட்டப்பட்டு முச்சந்தியில் சிக்னல்களில் நிற்கக்கூடிய அந்த அவலத்தை அந்த கவிதையோடு அவர் ஒப்பிட்டு பேசியிருப்பார். காக்கை கோணங்கள்னு ஒரு கவிதை இருக்குது. உண்மையிலேயே காக்கையே இத்தனை கோணங்களில் திரு பிருந்தாசாரதியால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு தோணுது. ஏன்னா காக்கையோடு அவர் உரையாடி இருக்கிறார். காக்கையோடு உரையாடியதன் மூலமாக தான் அந்த வார்த்தைகளை அவர் பதிவு செய்கிறார். காக்கை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய பார்வை, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல், அந்த காக்கை எப்போதும் வடை திருடும், அந்த காக்கை எப்போதும் நரியால் ஏமாற்றப்படும். இப்படி தான் காக்கையை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். காக்கை குளியல், காக்கை போன்று கருப்பு அப்படின்னு காக்கையை ஒரு குறை மதிப்பீடாக பார்க்கக்கூடிய நிலையில தான் இருக்குது. ஆனால் நாங்கள் பகிர்ந்து கொள்றதுல தான் இருக்கிறோம். உணவை பகிர்ந்து கொள்கிறோம், உயிர்களை, சக உயிர்களை நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னு காக்கை சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது. அதில் கடைசியாக அவர் அந்த உரையாடலில் அவர் சொல்கிறாரு, மனைவி அழைக்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க இன்னும் அங்கே, காக்கா பிடிக்கிறீங்களா என்ற மனைவி அழைக்க, சாப்பிட்டு கொண்டிருந்த காக்கை கோபமாக திரும்பியது. அதை எப்படி சமாதானப்படுத்துவது என தெரியாமல் திகைத்து நின்று கொண்டு திரும்பியிருக்கிறேன் இப்போதுன்னு சொல்கிறார். காக்கையோடு உரையாடி கொண்டு இருக்கிறார். அப்போது தான் காக்கை என்னை ஏன் இவ்வளவு தூரம் எங்களை குறைத்து மதிப்பிடுறீங்க அப்படின்னு பேசுது. அந்த நிலையில் மனைவி அழைக்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க, காக்கா பிடிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த காக்கை கோபமாக திரும்பி கொண்டது. எப்படி அந்த காக்கையை சமாதானப்படுத்த போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இன்னொரு கவிதை செல்ஃபோன் மனிதன் பற்றி, முழுவதுமாக செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பற்றி இந்த கவிதை பேசுது. எல்லா விதமான உறவுகளையும் தனிமைப்படுத்திட்டு செல்போனை மட்டுமே ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உறவாக உரித்தாக்கி கொண்ட ஒரு மனிதர்கள் இந்த சமூகத்தில் எப்படிப்பட்டதாக வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கவிதையை எழுதுகிறார். உண்மையிலேயே எல்லா வீடுகளிலையும் இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கலாக நான் அதை பார்க்குறேன். ஒரு ஊடகவியலாளராக நான் பல்துறை சார்ந்த நிபுணர்கள்ட்ட நான் பேட்டி எடுக்கிற போது, மனநலம் சார்ந்த மருத்துவர்கள் நிபுணர்கள் அரங்கத்திற்கு வருகிற போது அவர்களோடு நான் பேட்டி எடுக்கிற போதெல்லாம் அவங்க பகிர்ந்து கொண்ட கருத்துக்களில் அடிப்படையானது செல்போனுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கொண்டதாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான சிக்கல்கள், அது குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்களில் பெரிய சிக்கல்கள் செல்போனை எப்படி பயன்படுத்துவது. முற்றிலுமாக அதை நாம் தவிர்த்து விட முடியாது இன்றைய நிலையில். ஆனால் செல்போனை எப்படி கையாள்வது என்பது குறித்து நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. எங்களுடைய குழந்தைகள் செல்போன் பார்ப்பதே இல்லை. 4 வயதிலிருந்து எங்களுடைய குழந்தைகள் செல்போன் பயன்படுத்துவதே இல்லை. அந்த குழந்தைகள் எவ்வளவு அழுதாலும் அடம் பிடித்தாலும் நாங்கள் செல்போனை அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதில்லை அப்படிங்கிறத ஒரு உறுதிப்பாடு எடுத்தோம். 1 மாதம் 2 மாதம் எங்களுக்கு சிரமமாக இருந்தது. அப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டதன் அடிப்படையில் நாங்கள் முழுவதுமாக அந்த குழந்தையை அதற்கு ஏற்ற மாதிரி பழக்கிக் கொள்வதற்கு சாத்தியமாக இருக்கிறது. ஆனால் நிறைய இடங்களில் இப்போ பெரிய மனிதர்கள் தொடங்கி குழந்தைகள் வரைக்கும் செல்போனோடு இருக்கிறதுனால
மனித உறவுகளுக்கு இடையிலான அந்த உளவியல் சிக்கல்கள் இருக்கிறது. பொதுவாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அடிப்படையான கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய தனி மனித மகிழ்ச்சி அந்த கல்வி மூலமாக உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நான் எப்போதுமே முக்கியமாக இருப்பேன். இன்னொன்று, ஒரு மனிதனுக்கு தேர்ட் பிளேஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைக்கு தேர்ட் பிளேஸுங்கிறது முக்கியம். எஜுகேஷனலிஸ்ட் ஜான் ஹோல்ட்டுடைய அடிப்படையான வலியுறுத்தல் அப்படிங்கிறது 3வது இடம். ஒரு குழந்தையோ ஒரு மனிதனோ அலுவலகம் வீடு, கல்வி நிலையம் வீடு அப்படிங்கிற 2 இடங்களுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் அந்த 2 இடங்களை கடந்த ஒரு 3வது இடத்தை நோக்கி ஒரு குழந்தை எவ்வளவு தூரம் நகருகிறதோ, எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் நகருகிறானோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையுடைய அறிவும் அந்த மனிதனுடைய அனுபவமும் விரிவடையும் அப்படின்னு ஜான் ஹோல்ட் சொல்கிறார். வாழ்நாள் முழுவதும் நாம் 3ஆம் இடத்தை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய அடிப்படையான வலியுறுத்தல். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த 3வது இடம் இந்த மாதிரியான அரங்கங்களாக இருக்கலாம், நூலகமாக இருக்கலாம், திரையரங்குகளாக இருக்கலாம், ஒரு நண்பரின் வீடாக இருக்கலாம், ஒரு நண்பரின் தந்தைக்கும் அவருக்குமான உரையாடலாக இருக்கலாம், லைப்ரரியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், இயற்கை சார்ந்த இடமாக இருக்கலாம். ஆனால் எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அந்த 3வது இடத்தை நோக்கி நகரணும்னு ஜான் ஹோல்ட் வலியுறுத்துறார். அடிப்படையில் செல்போனுக்கும் நமக்குமான உறவு எவ்வளவு தூரம் கெட்டிப்பட்டி கொண்டே இருக்கோ, இந்த 3வது இடத்திற்கான தேவை சுருங்கி கொண்டே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாமும் செல்போன் மூலமாக நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 3வது இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இங்கே நான் வரேன்னா ஒரு 10 பேரை புதுசாக சந்திக்கிறேன், 10 கான்டாக்ட்ஸ் எனக்கு கிடைக்குது, 10 துறை சார்ந்த நிபுணர்கள்ட்ட நான் உரையாடுகிறேன், அவங்களுடைய பேச்சை நான் கேட்குறேன். நான் இருந்ததை விட போன 6 மணிக்கு முன்பாக நான் இருந்ததை விட 8 மணிக்கு இங்கிருந்து விடைபெறுகிற போது நான் இன்னும் விரிவடைஞ்சிருக்கிறேன். இதை நான் செல்போன் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறதுனால தான் ஜான் ஹோல்ட் அதை அடிப்படையாக இந்த ஒரு குழந்தைக்கு வலியுறுத்துகிறார். அதனால் கல்வி சார்ந்து நாம் சிந்திக்கக்கூடிய எல்லோருமே செல்போன் பயன்பாடு அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்துவதுங்கிற வரையறைக்குள்ளே கொண்டுட்டு வரணுங்கிறத கடந்து இந்த 3வது இடத்தை நோக்கி குழந்தைகளையும் மனிதர்களையும் எப்படி நகர்த்துவது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டிய இடத்துலையும் நாம் இருக்கிறோம். இன்னும் நிறைய இந்த கவிதைகள் குறித்து பேச வேண்டிய தேவை இருக்கும். மற்றொரு மதியத்தில் நான் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.